மக்களே, இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட சேனலில் 5 சேனல் வச்சுருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம அரசியலை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். அதாவது அரசியலில் நடக்கிற விடயங்களை பற்றி நம்ம வந்து சொல்கிறோம். இது எனக்கு ஒரு முதல் அனுபவம். ஆனால் அதுவே வந்து இப்படி ஒரு ட்விஸ்டாக இருக்கும் அப்படின்னு நான் இது வரைக்கும் எந்த படத்தில் பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு, எந்த கிரிக்கெட் மேட்ச்லையும் அனுபவிக்காத அந்த ஒரு விறுவிறுப்பு, எந்த கேம்லையுமே வந்து இந்த அளவு தூரம் அப்படி ஒரு அந்த ஒரு ட்விஸ்ட்ன்றது நான் வந்து ஃபீல் பண்ணதில்லை. ஸோ விஜய் அவர்கள் சிஎம் என்ற இது கனவோடு கனவாய் போய்விட்டதா அப்படின்றது இதெல்லாம் நடக்குது பல விடயங்கள். ஸோ டிஎம்கே அப்புறம் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி சார் அவர்கள் அவங்க 2 பேருமே சேரப்போவதாக உறுதியான ஒரு தகவல் வந்து எல்லா நியூஸ் சேனல்களையும் வந்து கொண்டிருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ற பட்சத்தில் விஜய் அவர்களுடைய டிவிக்கே விட அதிகமான ஓட்ஸ் வந்து இவங்களுக்கு தான் இருக்கு. ஸோ இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்து சத்தியமாக யாரும் எதிர்பார்க்கல, யாருமே வந்து பேசலை. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சகோதரர், நம்மளுடைய லண்டனில் இருக்கிற ஒரு சகோதரர் வந்து ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தாங்க. பட்டாசு போட்டு வெடியெல்லாம் போடுறாங்க. இப்போ இவங்க வந்து டிவிக்கு எதிரான அவங்க, சரிங்களா, அதாவது விஜய் அவர்களுக்கு எதிரானவங்க. இவங்க இப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு போட்டு நான் கால் எடுத்தேன். என்னன்னா, இவங்க பட்டாசெல்லாம் போடுறாங்க. அங்கே லண்டனில் பட்டாசெல்லாம் போட முடியாது. அந்த இது இருக்குல்ல, இந்த ஏதோ ஒன்று, அந்த இப்படி அந்த ஏதோ ஒன்று, அப்புறம் பார்ட்டி மாதிரி டான்ஸ் போட்டு மியூசிக்கை போட்டு, சரியா. ஸோ அப்படி பண்ணுறாங்க, இவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு போட்டு கால் எடுத்தா, கண்ணா நியூஸை பாரு கண்ணா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வந்து பயங்கரமான எக்ஸைட்மெண்ட், சரியா. ஏன்னா இன்னும் ஆட்டம் முடியலை, இப்போதான் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. ஓ, இதான் அரசியலா, இதுதான் அரசியலா அப்படின்னு போட்டு நமக்குள்ள அப்படி ஒரு விறுவிறுப்பு, செம்மையா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்றதுதான். ஸோ விஜய் தான் சிஎம் அப்படி என்பது இன்னும் உறுதியாகவில்லை, சரிங்களா. அதே நேரத்தில் டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே, ஏஐஏடிஎம்கே இவங்க 2 பேரும் அலைன்ஸ். ஸோ டிஎம்கே ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து பண்ணுறத போவதாகவும், எம்பிமார்கள் எம்எல்ஏக்கள் அவங்க வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் தங்க வச்சிருப்பதாகவும், இவங்க 2 பேரும் சேர்ந்து செயற்படுவதற்கான வேலைகள், பத்திரங்கள் சைன் பண்ணுறது அதுகளெல்லாம் நடந்து கொண்டிருப்பதாகவும் தகவல். ஸோ இதை கேட்டதுலேருந்து நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், சரிங்களா. ஸோ எனக்கு அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியலை. ஐ எம் வெரி 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 எக்ஸைட்டட், சரியா. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இவங்க 2 பேருமே, இந்த 3 பேருமே ஆட்டத்தில் இருக்காங்க, சரியா. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏஐஏடிஎம்கே, இன்னொன்று வந்து டிவிகே. இந்த 3 பேருமே ஆட்டத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த 3 பேரையும் கூட ஒருத்தங்க கொண்டாடி கொண்டிருக்காங்க இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம். என்டிகே பேச்சாடா பேசின அப்படின்ற இதில் ஒரு அண்ணா அவர்கள் வந்து கனடாவில் இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு இது ஒன்று அனுப்பியிருந்தாங்க, இந்த பேச்சாடா பேசின அப்படின்னு ஏதோ ஒரு வடிவேல் சார் இது இருக்குல்ல, அதை போட்டு தம்பி பேச்சாடா பேசின பார் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க போல இருக்கு. நம்ம விஜய் அண்ணா அவர்களுடைய தீவிரமான ரசிகர், இல்லை அவர் வரணும் என்று. ஆக்சுவலாக நான் அவர் சிஎம் அப்படின்னைக்குள்ள ஓகே, நமக்கு இதில் அரசியல் தெரியாதுல்ல, அப்போ இப்போதான் நம்ம பார்த்து படிச்சு கொண்டிருக்கோம். அப்போ அவர் நான் வந்து விஜய் ரசிகர் நினைச்சிட்டார் போல இருக்கு. ஆக்சுவலாக நான் சிஎம் விஜய் அவர்கள் அவங்க வர்றாங்க அன்னைக்குள்ள நம்ம சிஎம்க்கு ஒரு போஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். நடிகருக்கு வேற பேசுறது வேற, இது வந்து வேற. நான் விஜய் ரசிகர் இல்லை, நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய தீவிரமான வெறித்தனமான ரசிகர். ஸோ சரியா. பட் அவர் வந்து செம சந்தோஷம், சரிங்களா. ஒருவேளை நான் சீமான் அண்ணாவை பற்றி சொன்னபடியா நமக்கு அதை அனுப்பினாரோ தெரியல. அவருடைய ஒரு கூட்டம் இருக்கு, தமிழ் சங்கம், கனடா டொரண்டோ. அங்கே இருக்கிறதுல இவங்க அடிக்கடி அங்கே
மெம்பர்ஸா என்னன்னு தெரியல, அவங்க வந்து அங்க இருக்கிறவங்க. அப்போ அவங்க வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து சிஎம் இல்லை, டிவிகே இல்லை அப்படின்னு. இதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா, இப்போ டிஎம்கே ஏஐடிஎம்கே அவங்களுடைய ஆதரவாளர்கள் கொண்டாடுறது வந்து வேற, டிவிகே ஆதரவாளர்கள் கொண்டாடுறது வேற. 3 பேருமே ஆட்டத்தில் இருக்காங்க, ஒரு கொஸ்டின் மார்க்கோட. ஆனால் அவங்கள விட இவங்க கொண்டாடுறாங்க பாருங்க, அது அடுத்த ஒரு இது ஒன்று. சரியா? சரி, இதுதான் வந்து இப்போ நடக்கிற விடயம். இதை தாண்டி இன்னொரு நியூஸ் உண்டு, நீங்கள்லாம் அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஸ்டாலின் ஐயா அவர்களை காலையில் போய் அவங்க மீட் பண்ணாங்க அவங்களோட வீட்டை. ஸோ இப்போ நியூஸ் சேனலில் மற்றும் சோஷியல் மீடியாக்குள்ளெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ரஜினி சார் அவர்கள் தலைவரோட அட்வைஸ் தான். அதாவது ஏன்னா நிறைய விடயங்கள் நேற்றும் இன்றும் நடந்தது. டிவிகேல இருக்கிற பதவி அந்த எம்எல்ஏக்கள் அவங்களே வந்து அந்த நிறைய அராஜகம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் என்னன்னா பெரிய அருவாவோட அந்த டீ கட் பண்ணுற மாதிரி இது, இன்னொருத்தர் என்னன்னா அந்த குடிச்சு போட்டு இப்படி பண்ணுற இது, இன்னொன்று அந்த ஒரு பதவியில் இருக்கிறவருக்கு வேண்டப்பட்டவங்க, கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கிறவங்க 10 வயசு பிள்ளையோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த டிவிக்கு வின் பண்ணதுக்கு வந்து கொண்டாடின விதம், குடிச்சு போட்டு பைக் ஓடி மக்களை இதெல்லாம் பண்ணி. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள நாட்டு மேலே அக்கறை இருக்கிறவங்க கண்டிப்பாக இது சரியில்லையே, ஒரு 2 நாளுக்குள்ளே எப்படி நடக்குதுன்னா மீதி 5 வருஷத்துக்கு இவங்க வந்தால் மக்களோட கதி என்ன அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதன் நிமித்தமே ஒரு வேளை இப்போ மீடியாக்கள் சொல்றது போல இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஐடியா. அதாவது ஏடிஎம்கேயும் ஏஐடிஎம்கேவையும் ஜாயின் பண்ணுறீங்க, அது ரஜினி சார் தான் ஆரம்பித்து வச்சார் அப்படின்னா அது கண்டிப்பாக நாட்டின் மீது அக்கறைக்கு தான். ஏன் அப்படின்னா நானே ரொம்ப கவலைப்பட்டேன். இன்னும் விஜய் அவர்கள் வந்து சிஎம் பதவி ஏற்கல, ஆனால் அதுக்குள்ளேயே இவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க ஒரு எம்எல்ஏ அப்படின்றத மறந்து இவ்வளவு பண்ணுறாங்கன்னா ஒஃபிஷியலி அந்த பவர் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாங்க சிந்திக்க வேண்டியதில்லை. அதை தாண்டி இவங்க கூட இருக்க அந்த கூட்டம், அந்த பசங்க அப்படின்றவங்க, ஒருத்தன் வந்து ஆட்டோட கழுத்தை வெட்டி இருக்காங்க ரோட்ல. அப்போ இதெல்லாம் பார்க்கக்குள்ள நமக்கே ஒரு இதாக இருக்கக்குள்ள அப்போ மக்கள் நலன் கருதிகள் வந்து கண்டிப்பாக வரலாறு காணாத சில விடயங்களை பண்ண இணைவார்கள் என்றதுதான். பார்ப்போம் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு இது வந்துட்டோம், எது நடந்தாலும் அது மக்களுக்கு நல்லதா போனா ஓகே, சரிங்களா? பட் இந்த ட்விஸ்ட் நல்லா இருக்கு, சரிங்களா? இதை வச்சு போட்டு நீ அப்போ இப்படி பேசினா இப்போ அப்படி பேசுறான்னு இல்லை, நான் இதில் நடக்கிறத உங்ககிட்ட சேர்க்குறேன், அவ்வளோதான். ஆனால் நான் என்ஜாயிங் திஸ், செம்மையாக இருக்குது ட்விஸ்ட். நீங்கள் எப்படி இருந்தது இந்த ட்விஸ்ட் எல்லாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு தெரியுமா ரிசல்ட்டு, பார்ப்போம். நன்றி.